எனக்கு கேக் வேணும். நீ ஷுரு பண்ணிடலாம்ல? வாங்க போகலாம். சரி, கண்டிப்பா. எனக்கு ஏற்கனவே ஒரு கருத்து உள்ளது. நான் தயார் செய்யப்பட்ட கேக் செய்வேன். நல்ல வேலை. எனக்கு தேவைப்பெறும் அனைத்தும் முடிக்கப்பட்ட கேக்கின் ஒரு மூடி. இப்போது நாம் நட்டியை எடுக்கிறோம். இது ஸ்ட்ராபெரி. அதை ஆச்சூப்பில் ஊற்றுகின்றோம். இப்போது அதை முழு வடிவத்திற்கு பரப்புகிறோம். ஒரு மெல்லிய அடுக்கு செய்ய. ஓ ஆம், இப்போது எல்லாம் கரையானது. காத்திருக்கிறோம். பாருங்கள், இங்கே நான் ஒரே பெரும் அற்புதமான சாக்லேட்டானால் செய்யப்பட்ட அல்யமாக இருக்கிறேன். கிரீமுடன் நிரப்புங்கள். அடுத்ததாக பல கடலையை வைத்து விடுங்கள். கேக்கின் அடுக்கு நார்மேரோ வெஸ்டரி கிரேஸ் நோவேண்டம் எவரால் அதை திருப்பி. ஐயோ பாட்டி, அவள் எப்போதும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். எழுந்துவிடு. ஓ என்ன அது கூலோய்? ஓ, நீ சொல்வது சரி. உன் கேக் அழகாக இருக்கிறது. இப்போது என்னுடையது அலங்கரிக்கலாம். நான் மாஸ்டிக் கொண்டு சில பிக்டெயில்களை செய்தேன். பார்த்து பாருங்கள், அவை தேவைப்படும் போல இருக்கிறது. அப்படின்னாவோ நான் ஒரு மாதிரி தேவைப்படும். அதிலே சாக்லேட்டை ஊற்ற போறேன். சாக்லேட் மற்றும் கிரீமால் சில பலூன்களை செய்ய போறேன். அவை அற்புதமா இருக்கும். பாருங்க. The matters பாக்கம் but the master நிரப்போம். பஸ்ஸா the voice of the man feel சரி, நான் நமது குழந்தைக்கு உன்னதமான ஒன்றை செய்வேன். Did I do it nice in the cabbage? What do you be doing for this doing this? I'm terrified. என்ன பாட்டி நோயுற்று போனார். அவளுக்கு அவசரமாக மருத்துவ உதவி தேவை. இங்குதான் எங்காவது முதல் உதவி பெட்டி இருந்தது. நான் உங்களுக்கு உதவுகிறேன் பாட்டி. நேரம் கொடுக்கவும். அவள் மீண்டும் உயிர்த்தெழுந்துள்ளார். சோம்பிகள். நன்றாக. இப்போது சமையல்காரரின் கேக்கை கொஞ்சம் கெடுப்போம். இப்போல பாட்டி, நீ என்ன செய்தாய்? ருசிகரம். நம்ம அதை ஸ்கியா பார்க்க வேண்டாம். நாங்கள் ஸ்பிரெட் மீட்ஸ் வைக்கிறோம் மற்றும் அதை நூடெல்லாவால் நிரப்புகிறோம். அடுத்து கேக் சுற்றி ஸ்கெட்டில்ஸை அலங்கரிக்கவும். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது வடிவத்தை உயர்த்த வேண்டியது மட்டுமே மீதம் உள்ளது. ஓ, அது பாருங்கள். சோயா சவிச்சது என்று நீங்க சொல்லலாம். சைப்பா, சில ஜல்லிக்கட்டிகள் மேலே தூவுங்கள். பார்க்கலாம். சுவைக்க நேரம் வந்துவிட்டது. பூரே கேக்ஸ், எனக்கு அவை பிடிக்கும். இதோடு தொடங்க விரும்புகிறேன். ஓ, இது ஒன்றாக நெசவாடியது போல தெரிகிறது. ஆனால் இது உண்மையான கேக். மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு செம்மையாக பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. அடுத்த கேக்கை முயற்சிக்க நேரமாகிறது. ஓ, இங்கு எத்தனை ஸ்கிடில்ஸ் இருக்கின்றன. இதை கோடையிலே நான் விரும்புகிறேன். சாக்லேட் கேக்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றன. அங்கே என்ன இருக்கிறது பார்ப்போம். வாவ், இதனோட எல்லா கேக். ஆஹா, இத பாருங்கள். என்னமா கிளினியும் நுடல்லாவும் சுவையாக இருக்கிறது. அருமை. என் சகோதரி வெற்றி அடைந்திருக்கிறாள் என்று நினைக்கிறேன். ஆம், எனது கேக் சிறந்தது என்பதை நான் அறிந்தேன். ஏஹோ, மெனுவில் நிறைய இருக்குது, ஆனா எனக்கு அதுல எதுவும் வேண்டாம். ஓ சரி, எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் செய்யுங்க. வாவ், நல்ல தேர்வு பென். உன் பாட்டி நல்ல ஐஸ்கிரீம் பற்றி நிறைய தெரியும். இப்போது அவற்றை செய்யவில்லை. எனக்கு ஸ்ட்ராபெரி தேவை. நான் அதை காலை நேரத்துல என் தோட்டத்துல இருந்து எடுத்தேன். அதை பிளெண்டரில் ஊற்றுங்கள். இப்போது நாங்கள் அனைத்தையும் அடிக்கிறோம். இது ஸ்ட்ராபெரி பசுமையாக மாறியது. Ice cream as your words that stare at wonder ice cream the Google free bower to சரி, நான் ஏதோ மறந்துட்டேன். ஓ சரி, நான் சில டாஸா பால் சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு அச்சிலும் கொஞ்சம் பால் ஊற்றுங்கள். இது ருசியாக இருக்கும். மேலும் கிவி சேர்க்கவும். நிச்சயமாக கிவியை நறுக்கி 3 முறை துருவவும். அப்படியே. இப்போது நாங்கள் ஒரு கிவியை வடிவங்களில் சமமாக செய்கிறோம். இப்போது ஐஸ்கிரீம் நிச்சயமாக தயாராகிவிட்டது. குச்சிகளை கலக்க வேண்டும். டாடா, வாவ் பாட்டி, நான் ஒரு சிறப்பு பலகையில் உருண்டைகளாக என் சொந்த ஐஸ்கிரீமை தயாரிக்கிறேன். இது மிகவும் குளிராக உள்ளது, எனவே அதில் எல்லாம் உறையும். கொஞ்சம் பாலை ஊற்றவும். இப்போது கொஞ்சம் பாண்டா. இது ஒரு இனிமையான நிறம் மற்றும் கனி சுவையை தரும். இது ஒரு சிறந்த பானம். முழு பாட்டிலும் போதும். சுவையாக இருக்கிறது. அதை அப்படியே ஊற்றுங்க.
வாருங்கள். இப்போது மினி ஓரியோஸ் சேர்ப்போம். இது மிகவும் சாக்லேட்டாகவும் சுவையாகவும் இருக்கு. பென் பைத்தியம் பிடிச்சிருவான். எல்லாத்தையும் 2 கத்திகளால் ஒன்னா கலக்கணும். ஓ ஆம், அப்படியே. சரி, 10 ஸ்டாண்டு பாருங்க. ஓ வாவ், எவ்வளவு குளிர். செஃப், பார்ட்டிக்கு ஒரு அருமையான ஐஸ்கிரீம் இருக்குது. ஆனா நானே இன்னும் எதுவும் பண்ணல. நான் ஐஸ்கிரீம் எப்படி செய்வது? ஆனால் நான் அதை சமைக்க வேண்டுமா? நான் ஐஸ்கிரீம் விற்பவரிடமிருந்து ஐஸ்கிரீம் வாங்கலாம். ஹே வணக்கம், எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேண்டும். சரி, இது தயாராகிவிடும். இதோ உங்களுக்கு. இது ரொம்ப சுவையா இருக்குது. நான் பெருக்கு காட்ட முடியுமா என்று ஆசைப்படுகிறேன். பை பை, என்ன ஒரு அழகான ஐஸ்கிரீம். எனக்கு எல்லாம் தயார். செஃப், நீங்களும் முடித்து விட்டீர்களா? கிட்டத்தட்ட ஐஸ்கிரீம் ரோல்களை உருட்டி அதற்கு ஸ்ட்ராபெரி சிரப் ஊற்றுவதுதான் மீதமுள்ளது. நிறைய ஸ்ட்ராபெரி சிரப், நிறைய ப்ளூபெரிகளையும் வைக்கலாம். இது ஐஸ்கிரீமுடன் நல்லா பொருந்தும். எல்லாம் தயார். சரி, படைப்பாற்றலான ஐஸ்கிரீம் பரிமாறுதல். சரி செஃப், நானும் எல்லாம் தயார். நான் என் ஐஸ்கிரீமை தட்டில் வைத்து ஸ்ட்ராபெரி கொண்டு அலங்கரிக்கிறேன். எல்லாரும் ஏற்கனவே ஐஸ்கிரீம் செய்து விட்டதால் ஐஸ்கிரீம் உருகுவதற்கு முன் அவர்களுக்கு காட்டு நேரம் வந்துவிட்டது. இதை முயற்சிப்போம். வாவ், எல்லாமே ரொம்ப சுவையா இருக்குது. இந்த ஐஸ்கிரீம் கோன் இது ரொம்ப அழகாகவும் சாதாரணமாகவும் தெரிகிறது. ஆனால் இந்த ரோல்களை பாருங்கள். நான் இவற்றிலிருந்து தொடங்குகிறேன். சுவையை ரிப்பீட் பண்ணுவோம். ஒரு பெரி சுவை பண்ணி ஓரியோ கிரன்ச் அருமையாக உள்ளது. சிப்பது பாட்டின் ஐஸ்கிரீமை முயற்சிப்போம். ஓ, குளிர்ச்சியா இருக்கிறது. இது தர்பூசணியை போல தெரிகிறது. ஆனால் ஸ்ட்ராபெரி சுவையாக உள்ளது. ரொம்ப சுவையாக இருக்கிறது, ஆனால் குளிர்ந்து இருக்கிறது. சரி, மீதம் உள்ளது இதுவே. இது ரொம்ப அழகாவும் வித்தியாசமாகவும் தெரியுது. இத பரிசோதிப்போம். இது ரொம்பவும் சிறந்த ஐஸ்கிரீம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆம், இது அருமை. இது நிச்சயமாக வெற்றியாளர். ஓ உண்மையா? நன்றி அண்ணா, என் ஐஸ்கிரீம் சிறந்தது. ஊஹூ. அப்பா, எனக்கு அதுதான் சாப்பிடணும். ஒரு சுவையாக கட்டிய கேக். வாவ், நான் முயற்சி செய்கிறேன். ஆமா, பிரச்சனை இல்ல. 4 அசிர்டர்ஸ் பேன்ஸ் கேக்க வெட்டி ரிசர்ட் எழுதுறோம். இன்னொரு 20%. அப்படித்தான் இங்கும் அது செய்யவும். அது என்ன? ஓ, வாங்க போகலாம். வாருங்கள். நல்ல வேலை பெட்டி, கிட்டதே வந்துட்டோம். அருமை. ஆமாங்க, நன்றி பாட்டி. சரி, எனக்கும் இப்போது ஒரு சதுர வடிவம் உள்ளது. மேலும் எனக்கு இந்த ஹூபா பூபா உள்ளது. நீங்கள் என்னை உதவ முடியுமா? சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? போதும், அது மிகவும் அழகாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, இதை சுற்றி வளைத்து விடுங்கள். இது மேலும் முடிஞ்சிச்சு. பாருங்க, குளிர் கேக் வீடு. உங்களுக்கு எப்படி பிடிக்குது? அரைச்சிட்டீங்களா? அட நகைப்பானது அடி என்ன? குறைந்த பக்கம் இங்கே எடுத்துக்கொண்டு அதற்கு மேலே தடித்த அடுக்காக ஊற்றுங்கள். இல்ல. இப்பொழுது நான் நடக்கிறேன். சுவாரஸ்யமாக இல்லை. உங்கள் ஒப்பில் கோபுரத்துக்கு கவனமாக இருங்கள். ஓ, ஸ்கம்பாச்சி. அலங்கரிக்கிறேன். Seriously, வாப்பிளோட கேக். ஓ, நல்லா இருக்கும். பட்டம். சரியா? நான் இதை இனி தாங்க முடியவில்லை. என்ன நடக்கிறது? ஓ, என்ன ஒழுங்கில்லாமல்? பாட்டி, தயவு செய்து என் சாக்லேட் கோபுரத்தை இப்போதைக்கு பிடிக்க முடியுமா? என்ன மக்களே, நீங்கள் என்னை இங்கு பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். நிறுத்துங்கள். பரவாயில்லை, கொஞ்சம் நேரம் மட்டுமே பாட்டி. நான் என் வீட்டையும் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் வாப்பல் இல்லை. ஆமாம், இது பொறுமையாகவே உள்ளது. நான் இதை விரும்புகிறேன். சரி பாட்டி, பாருங்கள். ஆமாம், ஆனால் எங்கது சிறந்தது. இல்ல, அது உண்மையல்ல.
அது என்னுடையது. நான் அது இனி தாங்க முடியல. அது நீதான். நீங்கள் உங்கள் மோதி குழாயில் கிட்டுகாட் சாக்லேட் இல்லை என்று நான் குறை கூறுகிறேன். நான் இல்ல, ஆனால் நான் திடமாக எளிதாக உள்ள பூபா பூபா வெள்ளி பருகுவேன். கவலைப்பட வேண்டாம் மக்களே, நான் ஏன் நீங்க எதனை மீண்டும் செய்கிறீர்கள்? அதை நிறுத்துங்கள். டீனேஜ். நீ என்னை வெறுப்பேற்றுகிறாய். ஆய்த்து விட்டேன். நான் ஒரு கேக் செய்யவும் வேண்டும். இதோ தர்பூசணி, அதை பறிக்க விடுங்கள். ஆமா, பாட்டி முடிச்சுட்டேன். இப்போது எல்லாவற்றையும் தோலால் அலங்கரித்து கொஞ்சம் திராட்சை பழங்கள் சேர்க்க வேண்டும். இது ஒரு குழந்தைக்கு ஆரோக்கியமான தேர்வு. நோய் நாடுதல், பேரிக்காய் மற்றும் பழம். இது முழுமையானது மற்றும் இது திறந்து ஒரு வீடு மட்டும் அல்ல, ஒரு பின்வாசல் கூட இருக்கிறது. பார்க்கிறையா? நாம முடித்து விட்டோம் காதலியே. வாவ்! பலவிதமான கேக்ஸ் இருக்கின்றன. அதை பாருங்கள். அது தர்பூசணி பழத்தால் செய்யப்பட்டதாகவும், ஓ வாஃபிள்ஸ்களும். நான் இதை முதலில் முயற்சிக்கிறேன். இதன் உள்ளே நிறைய சாக்லேட் உள்ளது. இது மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கிறது. சுவையாக உள்ளது. நான் இதை ஹூபா பூபாவுடன் முயற்சி செய்ய விடுங்கள். மிக சுவை. நன்றி சிஸ். இப்போ இந்த தர்பூசணிக்களைய பாருங்கள். வாவ், அது அழகானதும் சாகரீதமானதும் உள்ளது. நான் அதை விரும்புகிறேன். மேலும் தோட்டத்தில் திராட்சைகளும் உள்ளன. வாவ், மாம் புதுப்பிக்கும். சரி, இந்த சேர்க்கையே வெற்றி பெறுகிறது. பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன், ஆரோக்கியம் வெற்றி பெறுகிறது. எனக்கு பிறந்த நாள் கேக் செய்யுங்க. ஒரு கிண்ணம் எடுத்து அதில் மா ஊற்றுங்கள். அடுத்ததாக ஷக்கு, கொஞ்சம் 2 முட்டைகள், அப்படிதான். எனக்கு ஊதா நிற கேக் கிடைச்சது. அப்படித்தான் நான் சாக்கோலேட் கிரீமை பயன்படுத்துவேன். ரெயின்போ கேக்கை அசெம்பிள் செய்தோம். நிறமுள்ள அடுக்குகளை செய்தேன். ஆப்பிள் நூடல்லாவை நடுவில் ஊற்றுவோம். இது போல கேக்க மூடி கிரீமோட கேக்கு மிருதுவாகவே செய்யுங்க. புதும் இப்ப எல்லா கிரீமையும் சமமா பரப்புவோம். அவன் மேவன் மெழுகுவர்த்திகள் சேர்ந்து சுழற்றலாம். சில பஞ்சுகோல்களை இடுவோம். ஷீலாவிற்கு இது ரொம்ப பிடிக்கும் என்று எனக்கு உறுதி. மற்றும் எனக்கு ஒரு கேக் இருக்கிறது. அதை நான் கடையில தான் வாங்கினேன். கொதிக்கும் தண்ணீர் இருக்கிற கெட்டலுக்குள் சாக்லேட்டை உருக்குவோம். அதை பிளாஸ்டிக் கேக் மூடியில ஊற்றி இந்த மாதிரியின் வடிவத்திற்கேற்ப சாக்லேட்டை பங்கிடுவோம். அற்புதம். ஆனால் எனக்கு மூடிய பழம் தேவையில்லை. பை பை. Now let's put the chop. ஒரங்கு அது நான் விரும்பியதல்ல. நான் தவறான துண்டை தூக்கி எறிந்தேன். ஏன் அதை தூக்கி போட்டேன்? மின்டஸ் அதை சேர்க்க முடியுமா? இல்ல, இது இனி வேலை செய்யல. என்ன நடக்குது? இது கோழிதான் இருந்துச்சு. இது ஒரு பிரச்சனை இல்லை. என்னிடம் ஒன்று இங்குள்ளதுண்டு. இதை பேக்கிங் சீட்ல வைக்கிறோம். மேலும் என் சிறிய செல்லப்பிராணியை கரவறையிலிருந்து எடுத்து விடுகிறோம். வாருங்கள், போய் எங்காவது நட. கொஞ்சம் எண்ணெய் மற்றும் மசாலா சேர்ப்போம்.
சரியாக்கினோம். எல்லாத்தையும் கோழிக்கால் மீது பூசி கோழி தயார். ஷீலாவுக்கு இது பிடிக்கும். உனக்கையா உங்ககிட்ட கேக் ஏன் இருக்குது? என் இருக்கு. ஓ இல்ல. இங்க கோழி ஏன் இருக்குது? நான் கேக் கேட்டேன். சரி, இங்க கேக்ஸ் இல்ல. ஆனா வாட்ல இந்த வண்ணத்தை முயற்சிப்போம். ஆமா, எவ்வளவு ருசிகரமா இருக்குது. இதன் உள்ள சாக்லேட் இருக்குது. மற்றவைகளை நான் முயற்சிக்கவே விரும்பல. சாக்லேட் கேக் வெற்றி பெறுகிறது. ஆமா, வெற்றிக்கணும். என்னை சுழற்சோரை வாழ்த்துக்கள். ஆச்சரியம்! நீருக்கடியில் உள்ள உலகம் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று எனக்கு தெரியவே இல்லை. வாவ்! ஐயோ, எனக்கு சிப்ஸ்கள் எல்லாம் முடிவாகி விட்டதா? அது எப்படி? நான் பசிக்குதே. ஓ, சேலஞ்சு பண்ணி பாப்போம். இதோ உங்க முதல் பணி. என்ன? எனக்கு புரியல. கடல் தீம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. கற்பனைக்கு நிறைய இடம் இருக்கிறது. நான் பல நிறங்கள் கொண்ட அடுக்குகளின் வண்ணமயமான கேக்கை சமைப்பேன். முக்கியமாக எல்லா அடுக்குகளையும் கிரீம் சீஸால் அடிக்க வேண்டும். அதனால் கேக் இன்னும் சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும். மிகவும் சிறப்பு. இப்போது இனிக்கும் பொருளை கிரீமில் சேர்க்கவும். அந்த பெரி கிரீம் குழந்தைக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆஹா, கடல் நீர் போன்ற நீல நிறமும் அழகான அலை கொண்ட அணைக்கையாக பிணை. அது போலவே அத கேக்குக்கு கலந்து பரப்புங்கள். இதோ வேவி அறுசுவை பிஸ்கட் எடுத்துக்கொள்வோமா? மனசாய் அவற்றை நசுக்குங்கள். மன்னிக்கும் பாட்டி, எனக்கு உதவுங்கள். ஓஹோ, சமையல்காரரே, அமைதியாயிருங்கள். அது சரியே. ஆழமாக சுவாசியுங்கள். என் குழப்பம் எப்போதும் மிக்சரை ஆன் செய்யும் போது தோன்றுகிறது. சரி, குழந்தைக்காக ஒரே கேசமாக ஒரு சுவையான உணவை பார்ப்பதே இப்போது என் பணி. முதலில் நான் ஒரு ஆமையின் வயிற்றுடன் தோல் மற்றும் தேனீ கொலையை உருவாக்குவேன். இப்போது திராட்சைகளை மற்றும் இன்னும் பல வெரிசாமு பழங்கள். அருமை. இப்போது கடல் ஆமை மொத்தத்தின் இரண்டாவது பாதியில் இருந்து ஓர் உரிமை வெட்ட முடியும். அது ஆயிற்று. பாருங்கள், முன்னால் சில கைகள் சேர்ப்போம். இது போல். இது என் ஆமை. வாவ், நீ ஒரு மேத பாட்டி. சரி, நீ சரி. நானும் வேலைக்கு செல்ல வேண்டும். சரி, இப்போது என் சகோதரிக்காக மேந்தையிலிருந்து மகிழ்ச்சியூட்டும் விஷயங்களை செய்வதற்கான நேரம் இதோ. ஓ, எவ்வளவு இனிமையானது. எனக்கு உண்மையிலேயே இது பிடிக்கும். காத்திரு, நல்ல ஒரு மொத்தம் செய்வது அவசியம். இதன் மூலம் ஏதேனும் செய்ய இது வசதியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மெல்லுங்கள். ஓ, ஐயோ, இல்ல, வைரமம். ஓ, வாங்கோ பாட்டி. இப்போது இந்த பால் குமை கம்களை உபயோகித்து நான் அழகான ஒக்டோபஸ் செய்யலாம். ஓ, எனது டிஓஜி பாதிக்கப்பட்டு இப்போதே எனக்கு கொஞ்சம் பொடி சேர்க்கணும். இது எளிதா இருக்கும். வாவ், நல்லா இருக்குது. என்னுடையதா? இதோ தயார். பாருங்கள் பாட்டி, எனது ஆமணக்கு எப்படி உள்ளது? ஓ, இது ஒரு விதமான புளிப்பு. சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இது உண்மையான சுறா மீனா? மூதாட்டி பாவம். ஆம், அழுக்கு தான் சிறந்தது. இந்த சுறாவின் தலை மீது வைக்கலாம். நான் தயார். பாட்டி, சரி, சாப்பாடு ருசியா இருக்கு. வாவ், எவ்வளவு அழகான பொருட்கள். இது சுறா மீனா? காத்திருக்கவும். ஓ, இது கிரீம். வாவ்,
இது ஒரு கேக் சுறா. வாவ், இது உண்மையானது போல தோன்றுகிறது. ஆஹா, சமையல்காரரே, நீங்கள் தங்களை குறைவாக மதித்துள்ளீர்கள். இது ரொம்ப சுவையானதா இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. மேலும் இது ஒரு வானவில் கேக். வந்தாபா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது அழகானதும் சுவையானதும். இப்போது நான் இந்த அழகான ஆமை பத்திரிகையை முயற்சிக்க போறேன். சரி, எனக்கு கவசம் தேவையில்லை. ஓ, ஆனால் உள்ளீடு எனது பிடித்த தர்பூசணி. மிகவும் சர்க்கரையாக இருக்கிறது. நிச்சயமாக மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆஹா, இது ஒரு ஆக்டோபஸ் தானா? ஓ, இது என்னால எசையப்பட்டது. இது ஏன் இவ்வளவு ஓட்டுகிறது? இஷ், அருவருப்பு. இவையே உமிழவா என்றும் எனக்கு கூறாதே. சரி, பாட்டி லென்ஸ் உண்மையா? ஓ, நன்றி செல்லமே. ஹோரே, வணக்கம். எனக்கு ஒரு கோக் வேணும். தயவு செய்து எனக்கு ஒரு சோடா தயாரிக்கவும். ஆடி, தவிர பிரீஸ் வச்சுக்கலாமாய்? என்ன? ஆம், நான் ஏதோ உணர்ந்தேன். நான் தேனீ கூட்டத்தை எடுத்துக்கொள்கிறேன். இல்லை, எனக்கு தேனீக்கள் வேண்டாம். இங்கிருந்து போங்கள், வாருங்கள். ஓ, எவ்வளவு நன்றாக அவை பறந்து விட்டன. இந்த கோகா கோலாவில் கொஞ்சம் தேன் சேர்க்கிறேன். சரி, அப்படியே. அருமை. இப்போது என் பானத்தை குளிர்விக்கிறேன். அது பனியாக மாறும். இது கோலா ஜெல்லி ஆகும். ஓ, பாட்டில் திறக்கவில்லை. ஓ, திறக்க மிகவும் கடினமாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? சரி, நான் ஏதோ யோசித்து விட்டேன். தயவு செய்து எனக்கு உதவுங்கள், குவென்டின். நிச்சயமாக நான் அதை எளிதாக செய்வேன். இப்போது எல்லாம் சரியாக இருக்கும். ஆஹா, கோலா, என் முகம் முழுவதும் நிறுத்து. ஓ, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். ஹூ, பாருங்கள், எனக்கு ஒரு முழு கண்ணாடி கோலா கிடைத்து விட்டது. உங்க பாட்டில் ஏற்கனவே காலியாகிவிட்டது என்று நினைக்கிறேன். ஓ, குவென்டின், அது நகைச்சுவையாக இல்லை. சரி, எனக்கு ஒரு பானம் கிடைச்சு விட்டது. நானும். ஓ வாவ், சரி, கண்ணாடியில உள்ளத முயற்சிப்போம். சாதாரண கண்ணாடி கோகா கோலா. சரி, எனக்கு பிடிக்கும். ஆனால் இது என்ன? ஓ, இத திறப்போம். இத பிழிய வேண்டும். ஓ, இத பாருங்கள், கோலா ஜெல்லி சுவையாக இருக்கிறது. அருமை, ஜெல்லி வெற்றி பெறுகிறது. ஆமாம், ஆமாம், நான் வெற்றியாளர். நான்